பா பிரதர், சுத்தமா 10 வருஷமா நல்லா இல்ல பிரதர். ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. 10 வருஷம் நல்லா இல்ல. வீடியோ முன்னே கமெண்ட் போடுங்க. உங்க பேர் என்ன? மதன் சுப்பிரமணியம். நில்லுங்க. ஓகே, வணக்கம் பிரதர். எல்லாம் கொடுத்துட்டீங்க. கூலியம் கடா, சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம், தனுசு லக்னம். வீச் தசை வில் பி குட் ஃபார் மீ. ஆனா இப்ப அஷ்டம சனி நல்லா இல்ல. மதன் சுப்பிரமணியம், எந்த தசை உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்த்துருவோம். 7/11/85, 10:45, 10:45 AM கூலியம் கடா இருக்கும். சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க. அப்படித்தான் இருக்கும் இப்போ. ஆனா இது லக்னத்தை பொறுத்த அமைப்புகள்ல. சரி பிரதர், நேரடியாக உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் தேய்பிரை சந்திரனா இருக்காரு. அதே நேரத்துல குரு லக்னாதிபதி நீச்சம். பிரதர், லக்னாதிபதி நீச்சம்னா எழுதி வச்சுக்கீங்க. 43 வயசுக்கு பிறகு வாழ்க்கை மாறும். இப்ப 40 வயசு அஷ்டம சனி முடியும் போது வாழ்க்கை மாறணும். சரிங்களா? சரி, இந்த இடத்துல அடுத்து பிரதர், சுத்தமா 10 வருஷமா நல்லா இல்ல பிரதர். ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. 10 வருஷம் நல்லா இல்ல. வீடியோ முன்னே கமெண்ட் போடுங்க. உங்க பேர் என்ன? மதன் சுப்பிரமணியம். ஒண்ணுமே நல்லது சொல்ல முடியாத மாதிரி இருக்கு உங்க ஜாதகம் ப்ரீவியஸ்ல. அதே நேரத்துல செவ்வாய் தசை, உண்மையிலேயே செவ்வாய் குருவின் பார்வையில இருக்காரு. திக்பலமா இருக்கிறாரு. அட்டகாசம். 3 டிகிரி குருவின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் தசை பிரதர் தொடங்கிருச்சு. உங்களுக்கு சந்திரன் நல்லதே பண்ணல பிரதர். அட்டமாதிபதியாயி தேய்பிரையாயி அப்படியே சனியின் பார்வை 1 டிகிரி பார்வை. எப்படிங்க இருந்தீங்க? சுத்தமா நல்லா இல்ல. 2015 பிறந்தோடனே பிரதர் க்ளோஸ். நீங்க ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இதையும் சொல்லுங்க. நீங்க போய் மத்த இடத்துல ஜோசியம் பார்த்த இடத்துல வாவ் சூப்பர் கோடியில சம்பாதிப்பீங்கன்னு சொல்லியிருப்பீங்களா? அதையும் சேர்த்து சொல்லுங்க. சந்திர தசை ஒரு இம்மி கூட நல்லது பண்ணிருக்காது பிரதர். கடுமையான பாபத்துவ அமைப்பு. அதே நேரத்துல செவ்வாய் தசை தொடங்கிருச்சு. அஷ்டம சனின்றதுனால ஒரு மாதிரியான அமைப்பு இருக்கும். ஆனாலும் 43 வயசுல நீங்க நல்லா இருக்கணும் பிரதர். அதற்கான சின்ன சின்ன தொடக்கங்கள் இப்ப லேசா வரும். செவ்வாய் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல ஏதோ ஒரு விஷயத்துல லேசா அப்படி கால விட ஆரம்பிச்சிருப்பீங்க. உண்மையிலேயே 2026ல செவ்வாய் தசை குரு புக்தி வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்படியே கடால இருந்து வெளியில வருவீங்க. நிறைய நல்ல அமைப்பு. ராகு தசை பொழந்து கட்டும்னு சொல்லுவோம் பிரதர். ராகு தசை பொழந்து கட்டும். எழுதி வச்சுங்க. ராகு தசை செவ்வாய் தசையில இப்ப இருக்கீங்க. செவ்வாய் தசை மே மாசத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற சந்திரனை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. ஒரு வார்த்தை இல்ல சொல்றதுக்கு என்கிட்ட. சந்திர தசையில செவ்வாய் தசை நடக்கிற செவ்வாய் தசை உங்களுடைய 5ஆம் அதிபதி ஆகி அவர் 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரு. பரிவர்த்தனை 12ஆம் இடத்தோட ஆக போறாரு. அப்ப என்ன, சுத்தமா கூலியம் விட்டு வெளியில வர போறீங்க. இப்பவே வெளியில தான் இருப்பீங்க. கூலியம் விட்டு வெளியில. 2வது, இந்த செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை அட்டகாசமா இருக்கும்னு சொல்லுவோம் பிரதர். ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. உண்மையிலே மனசார சொல்றேன். இந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் பார்த்தா சனி தசை லேசா டல் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சனி பெரிய அளவுல சுபத்துவ அமைப்புகள்ல ராசியில புதனோட சேர்ந்திருக்கிறாரு. 9ஆம் ராகுவோட இருக்காரு. ஆனா இடையில பிரதர் உங்களுக்கு சாலிட்டா செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை. அதுல ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம். இந்த மொத்த ஒரு இடப்பட்ட அமைப்புகள் ஒரு 30-35 வயசுல சாதிச்சு காட்டிட்டு தான் போவீங்க. 43 வயசுக்கு பிறகு நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கும் போது நீங்க பிரதர் நான் தான் என்னாரு நீங்க சொன்னீங்க, இப்ப நான் இப்படி இருக்கேன்னு சொல்லுவீங்க.